உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இது பிறந்திருக்கிற இந்த 2025வது வருஷ புத்தாண்டு என்னுடைய நட்சத்திரத்திற்கு என்னவெல்லாம் செய்ய போகிறது? ராசி தானே பார்த்தோம் இதுவரைக்கும். வாங்க கொஞ்சம் வித்தியாசமா ஒரு நட்சத்திரம், நம்மளுடைய நட்சத்திரம் நம்மள எப்படிலாம் இயக்கப் போகுது? என்ன மாரியான விஷயங்கள் மூலமாக எனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் நடக்கப் போகுது? எல்லாருமே மைனஸ்ன்னு சொல்ற விஷயம் எனக்கு பிளஸ் ஆயிடுமா? இல்ல எனக்கு பிளஸ்ஸா இருக்கிற இடத்துல நான் கவனமா இருக்கணுமா? அப்படின்றத பத்தி அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தொகுப்பு வரிசையில இந்த தடவ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நட்சத்திரம். புதனுடைய ஆதிக்கம் அப்படியே அழகா பொருந்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் கேட்டை நட்சத்திரம். "கேட்டதெல்லாம் கொடுக்கும் கேட்டை" அப்படின்னு சொல்லுவாங்க. புதனுடைய ஆகச்சிறந்த அறிவு, செவ்வாயுடைய ஆகச்சிறந்த வேகம், கேதுவின் ஆகச்சிறந்த சூட்சமம் எல்லாத்தையுமே பொருந்தி தனக்குள்ள வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா, அது வந்து கேட்டை நட்சத்திரம் தான். வாயே பேச மாட்டாங்க. ஆனா வேலைய செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கேட்ட நட்சத்திரக்காரவங்கள ஜட்ஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் எப்பயுமே. எதுவுமே தெரியாது. இவன்லாமா பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க. கடைசில பார்த்தா, "நீயா பண்ண?" அப்படின்ற மாரி அடுத்தவங்க வியக்கிற வண்ணம் ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்ளோ வந்து சமத்துனா சின்னமத்த அவ்ளோ சமத்து. எத பத்தியுமே கண்டுக்காத, எத பத்தியுமே யோசிக்காத, என்ன சொல்ல லிவ் த மொமெண்ட்ன்னு சொல்லிட்டு போகக்கூடிய விஷயத்த பறக்கும்போதே ஞானத்துல வாங்கிட்டு வந்த ஒரு நட்சத்திரம் என்னன்னா, கேட்ட நட்சத்திரம் தான். இந்த 2025வது வருடம் பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு 12 மாதங்களும் எனக்கு என்னலாம் பண்ணும்? அப்படின்ற கேள்வியோடு கேட்ட நட்சத்திரம் இந்த வீடியோவ நீங்க பார்க்குற ஆட்களாக இருந்தீர்களே ஆனால், ஒரு 3 விஷயங்கள் முக்கியமாக நிகழலாம். முதல் ஒன்று இதுவரைக்கும் வேலையில பிரச்சனை தானே. இப்ப இனிமே உங்களுக்கான வேலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் நான் ஃபாரின் முடியல, ஃபாரின் முடியலன்னு யாரெல்லாம் தவித்தீர்களோ, அவர்கள் எல்லாம் வந்து ஃபாரின் போவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. இல்ல ஃபாரின்ல இருந்தீங்கன்னா, நீங்க கிளம்பி இங்க வருவதற்கான நேரம் வாட்டெவர் இட் இஸ் உங்களுடைய நட்ரல் ஹாரோஸ்கோப் தான் அத வந்து டிசைட் பண்ண போகுது. அந்த மாரியான விஷயங்கள் நடக்கப் போகுது. யாருக்கெல்லாம் வந்து உங்க வீட்டுக்கு அடுத்த வீட்ல கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட வீட்ல கண்டிப்பா சுக்கிரன், இல்ல குரு, இல்ல வந்து செவ்வாய் இந்த 3ம் போட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாட்ரல் ஹாரோஸ்கோப்ப தரங்க. இந்த மாரியான பிளானட் உங்க வீட்டு பக்கத்து வீட்ல இருக்கு. கண்டிப்பாக சொல்றேன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த தடவ நீங்க வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்க. ஸோ கேட்ட நட்சத்திரக்காரங்க இதுவரைக்கும் வாங்க முடியல. இந்த இப்போ வாங்கலாம், நாளைக்கு வாங்கலாம், நாளை கழிச்சு வாங்கலாம்ன்னு சொல்லிட்டு 4 வருஷம் ஓட்டியாச்சு. ஸோ இந்த வருஷமாவது வாங்குவோமான்னு பார்த்தா, கண்டிப்பாக அது வாங்குவதற்கான வசதிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு குடுப்பதற்கான நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா புதனோட வீட்ல குரு வராரு. உங்களுடைய நட்சத்திர நாதனுடைய வீட்டிற்கு வந்து குரு வரார் அப்படின்றபோது, அதை சிறந்து ஒரு பெரிய விஷயம்லாம் எதுவுமே இல்ல. கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும்போது நான் எடுக்கும்போதே சொன்னேன், ரொம்ப அமைதி. இந்த தடவ அப்படிலாம் இல்ல. அதிரடி தான். பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது திருவார்த்தையா இருக்கும் அப்படின்ற மாரி வாயிலிருந்து வார்த்தைகள் வரப்போகுது. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை தெளிவு பெறப்போகுது. சுயம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்க உடம்ப பார்த்துக்காம இருந்த அத்துணை கேட்ட நட்சத்திரக்காரங்களும், என்னமோ தெரியல நியூ இயர் பொறந்தோனே காலைல 4 மணிக்கு இந்த ஜிம்முக்குலாம் போக ஆரம்பிச்சிருப்பீங்க. நெறைய கேட்ட நட்சத்திரக்காரங்கள் உடலை பார்த்துக் கொள்ளுதல் அப்படின்றதுல ரொம்ப மெனக்கறக்கூடிய நேரத்தில் தான் இருக்கிறீர்கள். கண்டிப்பாக உடலை பார்த்துக் கொள்ள வேண்டும். உடலை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுல உங்களுக்கே ஒரு ஞானம் வந்திருக்கும். அப்படி வரல அப்படின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் ஜிம்மு பக்கமா போயிட்டு வரக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக உடல் அப்படின்ற விஷயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கிளியர். நெறைய கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனை பலம் அப்படின்றது அதிகரிக்கப் போகிறது. நல்லா அப்படியே கற்பனை குதிரை இங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து நான் அமெரிக்கா போயிட்டு வரேன், ஆஸ்திரேலியா போயிட்டு வரேன் அப்படின்ற இடத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்தே சிந்தனையெல்லாம் பறக்க விட போறோம். பட் உட்காந்துட்டே இருக்க போறோம். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்க போதோ! அப்படிதான் தோணுது. அதனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்காம பார்த்தீங்கன்னா, அந்த குரு அப்படின்னாலே வந்து நல்லா உங்களுக்கே தெரியும். அப்படியே கொழுத்த பணக்காரன் எப்படி இருப்பான்? ஒரு இடத்த விட்டு எந்திரிப்பானா? எந்திரிக்கவே மாட்டான். அந்த மாரி நம்மள வந்து எந்திரிக்க விடாம குரு வந்து நம்ம வீட்ல வந்து உட்காந்துட்டு அமுக்கிட்டு, அப்படியே விரிவடைஞ்சுட்டே இருக்காரு. அதனால நமக்கும் கொஞ்சம் அப்படி அழகா பூஸ்ன மாரி ஆகக்கூடிய டைம் பீரியட்லாம் இருக்கு. அதனால கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கவனம் தேவை. ஸோ கேட்ட நட்சத்திரக்காரங்க உணவு பழக்கவழக்கங்களில் கண்டிப்பா கவனம் தேவை. கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்க ஒல்லியா இருந்தாலுமே தேவையில்லாத ஒரு கொழுப்பு சம்மந்தமாகவோ, இல்ல வயிறு சம்மந்தமான பிரச்சனையோ குரு வந்து கிரியேட் பண்ணி விட்டுருவார். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரமாகத்தான் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள். கிளியர். 5ஆம் இடத்துக்குமே ராசியுடைய அ ராசிக்கும் சரி, நட்சத்திரத்துக்கும் சரி 5ஆம் இடம் அப்படின்றது சனியுடைய ஆதிக்கத்திற்குள் வருவதனால் கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்பலாம் வேணாம். கொஞ்சம் வந்து உங்களுடைய பெயர், புகழ் கெடாம பார்த்துக்கங்க. ஏன்னா, இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, நேத்து வரைக்கும் நீங்க நல்லா தான் இருந்திருப்பீங்க. இன்னைக்குமே நீங்க நல்லா தான் இருப்பீங்க. எப்பயுமே இருப்பீங்க. இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க உங்கள பத்தி பேசி, உங்கள பத்தியான காசிப் அப்படின்றது அதிகரிக்க போது. ஏன்னா புதன் நாளே காசிப் தான். அதனால கொஞ்சம் உங்கள பத்தியான காசிப்புகள், உங்கள பத்தியான ஒரு விஷயங்கள் நல்லது தான். அடுத்தவங்க நம்மள பத்தி பேசினா ஜாலியா இருக்க வேண்டியது தான். இருந்தாலும் அதுக்கு நம்ம செவி குடுத்து, அதன் மூலமாக ஒரு மன கஷ்டத்த நம்மளுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அதனால யாராவது உங்களை தவறாக பேசினார்களே ஆனால்,
அதை பத்தி கவலையே பட்டுக்காம ஜாலியா கலர் தூக்கி விட்டு நடக்க வேண்டிய தருணத்தில் தான் இருக்கிறீர்கள். நம்ம தான் ராசி பலன் பார்த்துட்டோம்ல. அதனால கண்டிப்பாக ஏன்னா இந்த தடவை அடுத்தவர்களுடைய செயலால் நீங்கள் கொஞ்சம் அது எந்த செயலாக இருந்துட்டு போடும், நீங்கள் கொஞ்சம் மனசு கஷ்டப்படக்கூடிய தன்மையில தான் பிளானட்டரி பொசிஷன் இருக்கு. அதனால கண்டிப்பாக அடுத்தவர்களுடைய செயல்களால் நீங்கள் அல்லல்படாம இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக கேட்டை நட்சத்திரம் வந்து கோட்டை கட்டும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கிளியர். நிறைய கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் அப்படின்றது நடக்க போகுது. ஒருவேளை நீங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2ஆம் குழந்தை அப்படின்றது வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு. இருந்தாலும் முதல் குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கான நேரமா தான் இருக்கு. நான் பொய்யெல்லாம் சொல்லலை, சூப்பர் சூப்பர்லாம். உண்மை என்னன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படின்றது எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கு. அப்பாவினுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய நட்சத்திரமாகத்தான் கேட்டை நட்சத்திரம் இருக்கீங்க. அதனால அப்பாவோட உடம்ப கண்டிப்பா பார்த்துக்கணும். இல்லைங்க எனக்கு அப்பாலாம் இல்லை அப்படி இப்படின்னாங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்த நண்பர்கள். கிளியர். ஓகே. இதுக்கப்புறம் நான் என்ன வந்து எதுல அலர்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா பணத்தை எங்கேயாவது வச்சிருது, இல்லை பர்ஸ் ஏதாவது தொலைஞ்சு போகிறது, இல்லை தேவையில்லாத யாராவது ஒருத்தவங்க அட்டையை போடுறது, டாக்குமெண்ட்டை கொண்டு போய் எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துடுது, ஜெராக்ஸ் போன இடத்துல வந்து டாக்குமெண்ட்டை விட்டுட்டு வந்துடுது, ஏதோ ஒரு கிளாஸுக்கு போயிட்டு என் நோட்டை வச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஞாபக மறதி அப்படின்றதும் லைட்டாக எட்டி பார்க்க போகுது ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சில பேருக்கு ரொம்பவே நல்ல தசா புத்தியெல்லாம் இருந்ததுன்னா ஜனவரிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனம். ஸோ ஞாபக மறதி வருதுன்னா நம்மளுடைய சிந்தனை தடுமாறிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு சனி வரனால சிந்தனையை வந்து குழப்பி விட்டுருவார். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சிவ வழிபாட்டின் மூலமாக சிந்தனையை சீர் செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கு. யூஸ்வலி கேட்டை அப்படின்னாலே புதன் நான் சொன்னேன். புதன்னாலே பெருமாள் தானே. நீங்கள் என்ன சிவனை சொல்றீங்க அப்படின்னா காரகத்துவமாக சொன்னீங்கன்னா இருக்கிற வீடு யார் வீடு? செவ்வாயோட வீடு. அதனால சிவன் நான் தான் ஒரே நட முடிகிறாரு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா மறுக்காம சிவன் வழிபாட்டின் மூலமாக மட்டுமே உங்களுடைய சிந்தனை தெளிவு பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு. கிளியர். இதை தாண்டியும் ஸ்ரீரங்க நாராயண பெருமாள் வழிபாடு அப்படின்றது ஒரு தடவையாவது முடியும்னா கேட்ட நட்சத்திரக்காரங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. இங்கே உட்காந்து நான் எப்படி அங்கே போகிறது, நான் வந்து யூடியூப்ல பார்த்துக்கிறேன், நான் வால்பேப்பரில் பார்த்துக்கிறேன், நான் அறிவால் வேலை செஞ்சுக்கிறேன், அதெல்லாம் வேணாம். போய் ஸ்ரீரங்க பெருமாள் கோவில படியை மிதிச்சு 1க்கு 4 தடவை அந்த கோவிலை சுற்றிட்டு வர முடிஞ்ச தெம்பு இருந்தால் மக்களே சுற்றிட்டு வந்துருங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அந்த பிரகாரத்தை சுற்றிட்டு வரக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய காமதேனுடைய அருள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு ராமானுஜர் கோவிலில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதுவும் பச்சை கற்பூரத்தை கொடுத்துட்டு வாங்க. ராமானுஜருக்கு மிகச்சிறந்த பலனை நீங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீங்க. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு கேட்ட விஷயங்கள் எல்லாம் நினைத்ததெல்லாம் அப்படியே நடக்கணும் என்றால் போய் நேராக ராமானுஜரை பாருங்க. அங்கே போய் பச்சை கற்பூரத்தை கொடுங்க. அவங்க சாத்தினாலும் சரி சாத்தாட்டும் சரி உங்கள் கடமை கொடுத்து விடுவது. ஸோ கொடுத்து விட்டுட்டு நீங்கள் போய் அங்கே நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து அவரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைத்து விட்டு வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை ராமானுஜர் வாழ்வில் காட்டுவார். அதில் தாண்டியும் மந்திராலயம் ராகவேந்திர வழிபாடு இந்த மாதிரி குருமார்களுடைய வழிபாடு செய்யக்கூடிய கேட்ட நட்சத்திர சேர்ந்த நண்பர்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்வில் சந்திப்பீர்கள். கிளியர். எதில் நான் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன், எதில் போய் வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டேன். என்ன வந்து இப்போ நடக்க போகுது அப்படின்னா நான் தான் சொன்னேன் நிறைய கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்க போகுது. நிறைய பேர் லவ் அப்படின்ற விஷயத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து உங்களோட நட்டராஸ்கோப் படி திருமணமாக போகுது. அது பிரேக்கப் ஆனாலும் சரி இல்லை வந்து வந்தாலும் சரி. 5ஆம் இடம் வழுக்குது. 5ஆம் இடம் தான் காதல். சரியா? அதனால அது இப்படி ஆனாலும் சரி இல்லை அப்படி ஆனாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான். அதனால நீங்கள் கவலைப்படவே வேணாம். வந்தால் 1க்கு நல்லது, வராட்டி 5க்கு நல்லது. அதனால வந்தாலும் கவலைப்பட்டு கொள்ள வேண்டாம், வராவிட்டாலும் கவலைப்பட்டு கொள்ளலாம். ஆனால் வாட் எவர் இட் இஸ் காதல் அப்படின்ற இடத்துலையோ அந்யோன்யம் அப்படின்ற இடத்துலையோ கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சின்ன ஒரு புள்ளி இருக்கு. அது உங்களுடைய சுய ஜாதகம் அதை தீர்மானம் செய்து கொள்ளும். அது நல்லபடியாக இருக்குமா இல்லை கெட்டபடியாக இருக்குமான்றது சனி இருக்கிற பொசிஷனை பொறுத்து சனியுடைய வீரியத்தை பொறுத்து அது வந்து தீர்மானம் செய்யப்படும். ஸோ கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்க போகிறது. வீட்டில் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள போகிறீங்க. நிறைய பேர் படிக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு வந்து இடமாற்றம் அப்படின்றது இருக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து காதல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதோ ஒன்று நிகழப்போகிறது. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. சில இடங்களில் நம்ம பார்த்துக்கணும், சில வழிபாடை நம்ம பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணக்கூடிய அறிவில் சிறந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான முன்னேற்றத்தின் வாசல் படியாக இருக்கும். கிளியர்.